ஸோ இந்த vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீட்டில் எல்லாருமே பயங்கரமான மீன் பிரியர்கள். ஸோ அதனால் நாங்கள் மீன் பிரியர்களாக இருக்கிறனால நாங்கள் எப்பவுமே பெசன் நகர்லேயே மீன் வாங்கி வாங்கி எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால் தடவையாக நாங்கள் பக்கெட்லாம் தூக்கிக்கிட்டு பட்டினம் பக்கத்துக்கு மீன் வாங்க போகிறோம். நாங்கள் என்ன வாங்க போகிறோம், அங்கே மீன்லாம் எவ்வளோ கம்மி, எல்லோரும் கம்மி கம்மின்னு சொல்கிறாங்களே, அங்கே மீனோட காஸ்ட் எல்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதெல்லாம் தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். சொல்லுங்க, வெல்கம் டு ஜிகே vlogs. ஹலோ ஹலோ அட்டிட்டா, அப்போ கிளம்பலாம். சாரா சாரா, உள்ள எங்க அம்மா ரெடியா இருக்க? நீ எங்க ரெடியா இருக்கீங்க? மீன் வாங்க வரீங்களா? அம்மனா டைம் இல்ல. சாரா, உங்க அப்பா மாதிரி மதிக்க மாட்டேறீங்க கொஞ்சம் கூட. என்ன மீன்? வாழை மீன் வாங்க போறியா சாரா? மீனா? ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு நான் போயிருக்கேன் சின்ன வயசுல. வெரி லாங் பேக் நான் போயிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போய் நாங்க வந்து மீன் வாங்க போறோம். இதை தூண்டி விட்டவன் இவன் தான். நம்ம போய் மார்க்கெட்ல போய் மீன் வாங்கலாம்னு தூண்டி விட்ட தீய சக்தி இந்த சக்தி தான். அதனால நாங்க சனிக்கிழமை அதுமா மீன் வாங்க புறப்பட்டோம். ஏன்னா நாளைக்கு அப்பதானே விதவிதமா செஞ்சு நாங்க சாப்பிட முடியும். ஈவினிங் டைம்ல வேற ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம். தூங்கி எழுந்துட்டு ஒரு மினி எக்ஸ்கர்ஷன் ஒரு வழியா நாங்க வந்து மீன் வாங்க வந்துட்டோம். அம்மா நம்ம ஃபிஷ் வாங்க வந்திருக்கோம்ல. அம்மா ஃபிஷ் வாங்க எல்லாம் தூக்கத்தை போட்ட போல வர வழியில. இங்க கார் பார்க் பண்றதே இவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சாட்டர்டே அதுமா கார் பார்க்கிங் இஸ் so difficult here. இதுக்குள்ள இவ்வளவு கடை இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. தோம் 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 தோம். ஒரு பலமான மீனை வாங்காம நாங்க வீட்டுக்கு போக. எல்லா மீனும் இருக்கு. விண்மீன் இல்லையாண்ணா? தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஷூட்டிங் போயிது. அவன் என் ஹஸ்பண்ட சொல்றான். பெரிய மீனா கடவுளே. பழவேற்காடு நண்டு. அங்க பிகினிங்ல வாங்கிக்கலாம் ஓரம் கட்டிட்டு. சரி, இங்க நாமளா பிரானு நண்டு இல்ல எறா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு மிஞ்சினது கன்ஃபியூஷன் தான். எதை வாங்குறதுன்னே தெரியல. ஏன்னா வந்து மீன் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃபிஷ் பருப்பட்டு இப்போ ரேட் பேச போறாங்களா? எந்த கடைக்கு போய் என்ன ரேட் பேச போறாங்கன்னு தெரியல. பாப்போம். நாங்க கடைசியா இந்த அக்கா கடையில தான் வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்திருக்கோம். இது என்ன மீன்னா? இது வந்து அததான் வாங்கலாம்னு நாங்க வந்து டிசைட் பண்ணிருக்கோம். இது அப்படியே ஃப்ரீசர்ல வச்சுட்டா அப்புறமா அடுத்த வாரம் வரைக்கும் சாப்பிடலாமா? அடுத்த வாரத்துக்கு நாங்க வரவாங்க. அப்புறம் வெளியே போயிங்க. கொடுவா எவ்வளோ? நம்மளுக்கு எவ்வளவு போடுவீங்க ஃபைனலா? நீங்க மொத்தமா சொல்லுங்க. இது ரெண்டும் சேர்த்து மொத்தமா கேட்டுனா அவ்வளவுதான். கடைசியில இவங்க கடையில தான் நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இதுல எந்த ஒரு மீன் பேர் கூட எனக்கு தெரியாது, பிரானை தவிர. அந்த மீனை வந்து எடை போட்டிருக்காங்க. 1,400. எல்லாரும் பாப்பாங்க. ஆமா, எல்லாரும் வந்து உங்க கடையில வாங்குங்க, சரியா? கிளீனிங் ப்ராசஸ் தான் இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ். இந்த வீக்குக்கு தேவையானது அப்படியே வாங்கிக்கோங்கம்மா. இங்க ஒரு மீன் இருக்கு. இந்த மீனை நான் இப்ப கடிக்க போறேன். சாரா மீன். சாரா மீன் மாதிரி சாரா மீன். அப்போ அம்மாக்கு உமா கொடுங்க. சாரா சாரா சாரா, அவ மீனையே பார்த்துன்னு இருக்காளே. சாரா சாரா, அம்மாக்கு உமா கொடுங்க. அம்மாக்கு உமா உமா கொடுங்க. உமா உமா கொடுங்க. உமா உமா கொடுங்க. உமா. என்னென்ன மீன் நான் வாங்கினேன் சொல்லு. வாவல், கொடுவா, பிரான். அப்பதான் தூங்கி ஏச்சானா? வந்து வேற ஏதாவது கருவாடு. கருவாடு வீட்லயே 3 வதில கொடுத்தாங்க. வாங்கினாமா அவங்களே கிளீனும் பண்ணி கொடுத்துறாங்கல்ல. சூப்பரா. எது ராஜா? மீன் வாங்கினா அவங்களே கிளீனும் பண்ணி கொடுத்துறாங்க. வீட்ல ஃப்ரீ இல்ல நமக்கு. இந்த மீன் வாங்கினா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவங்களே கிளீனும் பண்ணி கொடுத்துறாங்க. வீட்டுக்கு போய் அழகா நம்ம குக் பண்ணி சாப்பிட போறோம்.
நல்ல நல்ல மீன் வாங்கிட்டோம், நல்ல கருவாடு வாங்கியிருக்கோம். அடுத்த வாரத்துக்கு ஃபுல்லா வச்சு செஞ்சு சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். என்னென்ன கிரேவி பண்ண போறாங்க, ஒரு ஃபிஷ் வாங்கினாலே ஏகப்பட்டது வெரைட்டி பண்ணுவாங்க எங்க வீட்டுல. இப்ப வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் வாங்கியிருக்காங்களே. ஸோ எப்படிலாம் சமைக்க போறாங்கன்னு தெரியல. இது இல்லாம எனக்கு வந்து கருவாடுனா ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால வஞ்சிரம், நெத்திலி இந்த மாதிரி கருவாடு வேற வாங்கியிருக்கோம். வஞ்சிரம் கருவாடு வந்து அப்படியே கரையுமா. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாட்டி கிட்ட வாங்கினோம். ஸோ பார்ப்போம். நன்றி. நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் சாரி, எனக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? எவ்வளோமா? 2500 ரூபாய். ஸோ 2500 ரூபாய் செலவு பண்ணிட்டு நாங்கள் வீடு கிட்டே 2500 ரூபாய் செலவு பண்ணுவோம். இங்க வந்து 2500 ரூபாய் செலவு பண்ணது ஓகே தான். இன்னும் வாங்கணும், நிறைய அது வேற இருக்கா, இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் கிடைச்சிச்சு இல்ல. ஃபைனல் டச்சா வந்து மடவையும் வாங்கிட்டோம். ஒரு வழியா எங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபிஷ்ஷையும் வாங்கிட்டு வெற்றிகரமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஃபிஷ்ஷே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் 1.5 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஆனா என்ன ஒரு சேட் பார்ட்னா, என் ஹஸ்பண்ட் ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கோம். பாவம், அவன் ஊர்ல இருக்கும் போது வாங்கியிருந்தா அவனும் சாப்பிடுவாங்களாம். இந்த இடத்துல என்னன்னா ஸ்பெசிஃபிக்கா கம்மியா கிடைக்குது. நம்ம எல்லா இடத்துலயும் பேசி அந்த மார்க்கெட்டுக்குள்ள பேசி நல்லா கேட்டு வாங்கினா கம்மி, விலை கம்மி. ஆக்சுவலி நம்ம ஏரியால நம்ம வீடு கிட்ட எல்லாம் வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும்ல, அப்படி இல்லாம இது ஃபுல் ஃபிஷ்ஷா வாங்குறதுனால இது வந்து நமக்கு கம்மியா கிடைக்குது. ஸோ இதனால நமக்கு கண்டிப்பா பெனிஃபிட் தான். கொஞ்சம் கூட நான் பேச விட மாட்டேறா பாருங்க, இதுதான் பண்ணுவான். எனக்கு வந்து இதனால வந்து எங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது காயத்ரி, சாரா. நீங்க சொல்லுங்க.